ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வீட்டிலே எப்படி சீஸ் சாண்ட்விச் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாகவே எல்லாருக்குமே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சீஸ் சாண்ட்விச்னால் ரொம்ப பிடிக்கும். பட் நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா நார்மல் சாண்ட்விச்சை விட சீஸ் சாண்ட்விச் எப்போவுமே ரேட்டு கூடவாக இருக்கும். அதுவும் எக்ஸ்ட்ரா சீஸ்னால் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அப்படின்னு வேறு சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் பண்ணால் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முடியும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 3 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கிறோம். அந்த பிரெட் ஸ்லைஸில் நம்ம இப்போ மின்ட் சட்னி, புதினா சட்னி தான் தடவுறோம். இந்த புதினா சட்னியுமே ஹோம்மேடு தான். ஒன்றும் இல்லை, வெறும் புதினா, அப்புறம் வெங்காயம், லெமன் சாறு, பச்சை மிளகா, உப்பு அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சது தான் அது. அதை நீங்கள் ஸ்டோரும் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி நீங்கள் அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வெங்காயம் போடுறோம். வெங்காயம் தேவையான அளவுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நல்லா நிறையவே போடலாம். இல்லை வெங்காயம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கலாம். அது நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போடுறது. இந்த சாண்ட்விட்சை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். இந்த மார்னிங்கில் டெய்லியும் இட்லி, தோசை, அப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப அப்படியே போர் அடிச்சிச்சுன்னா ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். இந்த வீடியோவில் மெயினாக நான் வீட்டிலே எப்படி கிரில் சீஸ் சாண்ட்விச் பண்ணுறது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். யூஸ்வலாகவே இந்த கடையில் இல்லை எல்லாருமே வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எலக்ட்ரிக் டோஸ்டர் இல்லை அவன் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் வீட்லேயே நம்ம கேஸ் அடுப்பை வச்சு எப்படி நம்ம கிரில் சீஸ் சாண்ட்விச் வெளியே வாங்குற மாதிரி சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி அதை நான் எங்கே வாங்கினேன், அது எப்படி இருக்குது, இப்போ அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா, அதோட ரிவ்யூவும் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஹாஃப் டொமேட்டோ அதை எடுத்து அதை சின்ன சின்னதாக வெட்டி ஃபுல்லாக வச்சுக்கிறேன். சாண்ட்விட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக எல்லாராலையுமே செய்யக்கூடிய டிஷ்ஷு. ஏன்னா அது டைம் ரொம்ப கன்சியூம் பண்ணாது, நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். பட் இப்போ பிகினர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஸ்டார்டிங் இப்போ தான் நான் குக்கிங் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்தையுமே அவங்க கட் பண்ணி வச்சுட்டு அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இல்லைனா அவங்க எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பொறுமையாக கட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளாட்டியும் அந்த சட்னிலாம் நல்லா ஊறி அப்புறம் ஒரு மாதிரி ஆயிரும், சாகி ஆயிரும், நல்லா இருக்காது. ஸோ அதனால் முன்னாடி கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அவங்க பண்ணலாம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன போடுறேன்னா சால்ட் போடுறேன். சால்ட் டேஸ்ட்டுக்காக. ஏன்னா நம்ம வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி ரா ஐட்டம்ஸ் வைக்கிறனால டேஸ்ட்டுக்காக நான் சால்ட் போடுறேன். அப்போ தான் சாண்ட்விச் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு தந்தூரி மசாலா போடுறேன். உங்களுக்கு தந்தூரி மசாலா வேணாம்னா நீங்கள் வேறு மசாலாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்பைஸியாக சாப்பிடுவேன், இல்லை ஸ்பைஸியாக எனக்கு வேணும் சீஸ் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். பட் இந்த சாட் மசாலாவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த சாண்ட்விச்னாலே வெளியே வாங்கினீங்கன்னா அந்த சாட் மசாலா தான் போட்டு கொடுப்பாங்க. அது அதில் அஜினோமோட்டோ இருக்கனால அது ரொம்ப அன்ஹெல்த்தி. அது சாப்பிட்டா வாய் புண்ணு, வயிறு புண்ணு இந்த மாதிரிலாம் வரனால இதை வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சின்ன பசங்க எல்லாருக்கும் கொடுக்கும்போது அது அன்ஹெல்த்தி. நெக்ஸ்ட்டு நான் என்ன போடுறேன்னா சீஸ் தான் போடுறேன். நீங்கள் க்யூப் சீஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்லைஸும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்லைஸை விட க்யூப் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக அதை நம்ம அடுப்பில் ஹீட் பண்ணும்போது வீடு ஃபுல்லாக அந்த சீஸ் ஃப்ளேவராக இருக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு க்யூப் சீஸ் தான் நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். இல்லை உங்களுக்கு ஸ்லைஸ் வேணாலும் நீங்கள் ஸ்லைஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதில் நான் டொமேட்டோ கெச்சப் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு லேயர் ஒவ்வொரு டேஸ்ட் மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் செகண்ட் லேயர் டொமேட்டோ கெச்சப் போடுறேன். நம்ம ஃபஸ்ட்டில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோமோ இங்கேயும் நம்ம அதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த லேயருக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் வெட்டி போட்டு அதுக்கு மேலே தக்காளி வச்சு அதுக்கப்புறம் உப்பு, அப்புறம் தந்தூரி மசாலா இதை போட்டுட்டு அப்புறம் சீஸ் போட போகிறோம். போட்டுட்டு செகண்ட் லேயர் மூடுவோம். இதே ப்ரொசீஜர் தான் நம்ம செகண்ட் லேயருக்கும் ஃபாலோ பண்ணுறோம்.
நம்ம வந்து இது மேலே இன்னொன்று ஒரு ஸ்லைஸை வச்சு மூடிடலாம். இப்போ இதை மூடினதுக்கப்புறம் இதை தான் நம்ம வந்து இப்போ grill பண்ண போகிறோம். இந்த ஐட்டம் தான் நான் வந்து அமேசானில் வாங்கினது, உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதான் இது. இந்த சைட்லாம் வந்து நல்லா அறுப்பறுப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அதை பார்க்கும்போது அந்த grill பண்ண அந்த இது நல்லா எஃபெக்ட் கிடைக்கும். அதே மாதிரி லாக்குமே நல்ல ஸ்ட்ராங்கான லாக் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம திருப்பி வைக்கும்போது அது ஓப்பன் ஆகிடக்கூடாது, அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது நான் வந்து அமேசானில் வந்து 350 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதோட லிங்க்கு இது எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ நான் வந்து ஆயில் போட்டு அதை ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லை பட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை கீ, ஏதாவது இது மூணுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. நம்ம எலக்ட்ரிக்கில் வாங்கி பண்ணுறதும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஆனால் அதில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கரண்ட்டு செலவு, அப்புறம் அது ரொம்ப அந்த மாதிரி ஹெல்த்தியும் கிடையாது. இந்த கரண்ட்டில் வச்சு பண்ணுறது அவ்வளோ ஹெல்த்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு இது வந்து நம்ம ஈஸியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் முடியும், அதே மாதிரி கேஸ் அடுப்புலையும் பண்ணிடலாம். இப்போ நம்ம லாக் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம் இல்லை ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சா அதோட கோட்டிங் வந்து போயிடும், சீக்கிரமாக அது டேமேஜ் ஆயிரும். அதே மாதிரி வந்து இது வைக்கும்போது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். அதுக்காக நான் வந்து சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கேன், வச்சு அது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். அது கொஞ்சம், ஏன்னா நம்ம 3 ஸ்லைஸ் வச்சுருக்கோம்ல, ஸோ அதனால் அது வந்து அது வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம வச்சு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம டர்ன் பண்ணிடலாம். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. 2 சைடுமே நான் டர்ன் பண்ணி வச்சு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. இதை வந்து கையை வச்சு எடுக்காதீங்க, ஏன்னா அது செம்ம சூடில் இருக்குது அடுப்பில் வச்சதுனால. ஏதாவது ஸ்பூன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், கத்தி யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து அதோட கோட்டிங் போயிடும். அதனால் வந்து கத்தி யூஸ் பண்ணாதீங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை வெட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பார்க்க அந்த கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலரில் தான் இருக்கும். இது வந்து நீங்கள் கருகிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க, அதோட கிறிஸ்பினஸ் அப்படி இருக்கனால அது வந்து அப்படி இருக்குது. ஏன்னா நம்ம grill பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதனால் அது வந்து பார்க்க அப்படி தான் இருக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஃபுல்லாக எல்லாமே நல்லா மர்ஜ் ஆகி நல்லா இப்படி சீஸியாக இருக்குது. உங்களுக்கே தெரியுதா, அங்கங்கே ஒயிட்டாக இருக்குல்ல, அது எல்லாமே வந்து சீஸ் தான், அப்படியே நல்லா மெல்ட் ஆகி இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட சீஸ் சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது வந்து பிடிக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டாப்பிட்டூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.